ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இந்த சனிக்கிழமை தினத்தில் உன் வராகி அம்மா என்னை இந்த கோலத்தில் கண்டு என் பிள்ளை என்னுடைய வாக்கினை கேட்க வந்திருக்கிறாய் அல்லவா? இன்னும் சற்று நேரத்தில் மிகப்பெரிய சந்தோஷ செய்தி உன்னுடைய செவிகளில் வந்து விழப்போகிறது. என் தங்கமே, அம்மாவினை எப்பொழுதுமே நீ அலட்சியம் செய்ய மாட்டாய் என்ற நம்பிக்கையில்தான் உனக்கு நல்ல செய்தியை கொண்டு நான் ஓடோடி வந்திருக்கிறேன். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா, நேற்றைய நாள் என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள் என்னால் மறக்க முடியாமல் மனவேதனைக்கு என்னை ஆளாக்கி இருக்கிறது. நீயோ இன்று சந்தோஷம் வரும் என்று சொல்கின்றாய். நான் என்னுடைய மனக்கவலைக்கு மருந்தாக ஏதேனும் சந்தோஷமான செய்தி வருமா என்றுதான் எதிர்நோக்கி உன் வாக்கினை கேட்டு கொண்டிருக்கிறேன். அப்படி என்ன செய்தி வரும் என்று நீ சொல்லிவிட்டால் போதும். நிச்சயமாக இந்த நொடி முதல் நான் அந்த செய்தியை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பேன் என்று என் பிள்ளை என்னிடம் நீ சொல்கின்ற இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே என்னுடைய செவிகளை வந்து அடைந்தது. என் தங்கமே, இந்த தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாவற்றையுமே நான் நினைவுபடுத்தி பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன். நேற்று நடந்த விஷயம் நேற்று மட்டுமே நடந்திருந்தால் அந்த விஷயத்தை நீ பெரிதாக எடுத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இது போன்ற உன் வாழ்க்கையில் பலமுறை இதே விஷயம் நடந்திருக்கிறது. நேற்று யார் உன்னை அவமானப்படுத்தினார்களோ அவர்களிடத்தில் நீ அவமானப்படுவது இன்று ஒன்றும் புதியதில்லையே. நீ அவமானப்படுவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல. இதைவிட மோசமான அவமானங்களை இதே நபர் மூலமாக நீ சந்தித்திருக்கின்றாய் என் தங்கமே. அதனால் இவர்களின் குணம் என்னவென்று அறியாமல் அவரை சீண்டியது உன்னுடைய தவறு. அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு சென்றது உன்னுடைய தவறு. நீ என்னதான் சரியாக காரியங்களை செய்தாலும் குறை காண வேண்டும், குற்றம் சொல்ல வேண்டும் என்று ஒருவர் நினைத்து கொண்டே அந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை விட்டு ஒதுங்கி செல்வதுதான் உனக்கு நல்லது என் தங்கமே. தரம் குறைந்து யாரிடமும் சென்று பேசி உன்னுடைய தரத்தை நீ குறைத்து கொள்ளாதே. தரம் என்பது அம்மா பணத்தையோ வசதியையோ வைத்து சொல்வது கிடையாது. தரம் குறைந்தது என்பது அவர்களின் குணம் குறைந்தவர்கள். நிச்சயமாக தரம் என்பது அம்மா பணத்தையோ வசதியையோ வைத்து சொல்வது கிடையாது. தரம் குறைந்தது என்பது அவர்கள் குணம் குறைந்தவர்கள். நிச்சயமாக உன்னை வாழ்க்கையில் அடிக்கடி பார்க்கும் பொழுது அவர்களிடத்தில் ஒதுங்கி செல்வதுதான் உனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை வைத்து கொண்டு காத்திருக்கிறது. இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் நீ அனுபவிக்க வேண்டும், எதையெல்லாம் நிச்சயமாக சந்தோஷமாக பெற வேண்டும் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் உன்னை வந்து சேரதான் போகிறது என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று சில அன்பான இதயங்கள் காத்து கொண்டிருக்கிறது. அந்த அன்பான உள்ளங்கள் காட்டுகின்ற அன்பினை மட்டும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொண்டு, இது போன்ற போலியான உறவுகள், உன்னை தேவைக்காக பயன்படுத்துகின்ற உறவுகள் உன் வாழ்வில் உன்னை தொடர்ந்து வந்தால் அவர்களை எல்லாம் விட்டு விலகி இருப்பது மட்டுமே உனக்கு நல்லது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை. மனதளவில் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு ஒரு நாள் நிச்சயமாக உன்னுடைய அருமை என்னவென்று தெரிய வரும். நீ செய்த விஷயங்களும் நீ செய்த நல்ல காரியங்களும் அவர்களுக்கு புரிய வரும். நான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அன்று அவர்கள் உணரத்தான் போகிறார்கள். மற்றவர்களுக்கு செய்து கொடுத்த உதவிகளுக்கு பலனை ஒரு நாளும் எதிர்பார்த்தது கிடையாது. அதற்கு மாறாக என் பிள்ளை நீ அன்பினை தான் எதிர்பார்த்து நிற்கின்றாய்.
அந்த அன்பு உனக்கு அங்கே கிடைக்கவில்லை என்னும் பொழுது நீ இந்த வாழ்க்கையை வெறுக்கவும் தொடங்கிவிடுகிறாய். காலம் முழுவதும் நாம் இந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் என்று நீ நினைக்கின்றாய். நம்மை சுற்றி இருப்பவர்களை பகைத்து கொண்டால் நாம் எந்நாளும் அவர்கள் முகத்தில்தானே முழிக்க வேண்டி இருக்கிறது. அவர்களிடத்தில் இருந்து நமக்கு என்று உதவிகள் அவர்களிடத்தில் இருந்து நமக்கு உதவிகள் வேண்டும் என்றால் அதனை கேட்க முடியாது. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் நாம் யாரிடமும் நமக்கென்று எதுவும் கேட்க முடியாமல் இருக்க முடியாது என்று என் குழந்தை நினைத்து கொண்டுதான் எல்லோரிடத்திலும் நீ எவ்விதமான ஒரு பகைமை உணர்வையும் காட்டாமல் இருந்து கொண்டிருக்கிறாய். நமக்கு என்று நம்மை சுற்றி இருப்பவர்கள் இடத்தில் ஒருபோதும் கருத்து வேறுபாட்டினை வைத்துக்க கூடாது. நாளை நமக்கு ஒரு அவசரம் என்றால் அவர்கள்தானே வந்து நின்று விட வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கின்றாய். என் தங்கமே, நீ நினைப்பது 100க்கு 100 உண்மையான விஷயம். ஏனென்றால் உன்னுடைய நெருக்கமான உறவாக இருக்கலாம், சொந்த பந்தமாக இருக்கலாம், உனக்கென்று உயிரே கொடுக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். உனக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது, உனக்கு ஒரு அவசரம் என்ற ஒன்று வரும்பொழுது உனக்காக ஓடி வந்து உதவி செய்யக்கூடியவர்கள் அருகில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் அங்கே தொலைவில் இருந்து கொண்டு உனக்காக எதையும் செய்ய முடியாமல் தான் நின்று கொண்டிருப்பார்கள். உனக்கு அருகில் இருப்பவர்களும் அக்கம் பக்கத்தினர்களும் மட்டுமே ஓடி வந்து உதவியினை செய்ய முடியும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு புரியவில்லை என்றால் ஒரு உதாரணத்திற்காக சொல்கிறேன். என் தங்கமே, ஒரு வயதான அம்மா அருகில் இருக்கின்றார்கள். அவர்களின் பிள்ளைகள் எல்லாம் ஏகபோக வசதியோடு வெளியூரில் தங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் இருக்கின்ற ஊரில் இருந்து நினைத்தவுடன் ஓடி வருகின்ற தொலைவு கிடையாது. இன்று கிளம்பினால் நாளைதான் வந்து சேர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற அந்த வயதானவர் திடீரென்று ஒரு நாள் அவர்கள் இருக்கின்ற ஊர் நினைத்தவுடன் ஓடி வருகின்ற தொலைவு கிடையாது. இன்று கிளம்பினால் நாளைதான் வந்து சேர முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்ற அந்த வயதானவர் திடீரென்று ஒரு நாள் உடல்நிலை சரியில்லாமல் படுத்து விடுகிறார். ஆனால் அக்கம் பக்கத்தினரிடமிருந்து எந்தவிதமான நல்ல உறவுமே அந்த வயதான முதியவருக்கு கிடையாது. என் தங்கமே, அந்த தாய் அந்த நேரத்தில் சரிந்தவுடன் அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள் மட்டுமே ஓடி வந்து உதவியினை செய்கின்றார்கள். அவர்கள் அன்று இறக்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்பட்டு விட்டதானால் அத்தனை அன்பு வைத்திருந்த அவர்களின் பிள்ளைகளும் அருகில் இல்லை. அத்தனை செல்வங்களை கொட்டி கொடுத்த அவரின் உறவுகளும் அருகில் இல்லை. ஆனால் சண்டையிட்டு அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள்தான் அவர்களை அந்த நேரத்தில் பார்க்க நேர்ந்தது. இது போன்ற ஒரு சூழ்நிலை வராது என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. எந்த நேரத்தில் யாருக்கு என்ன பிரச்சனைகள் வரும் என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அக்கம் பக்கத்தினரோடு எப்பொழுதுமே நட்பு பாராட்ட வேண்டும். ஆனால் அவர்களுக்கு கஷ்டம் என்ற ஒன்று வந்து உதவிக்கு யாரும் இல்லாமல் தவித்து நின்றால், என் பிள்ளையே, நீ எந்தவிதமான பாகுபாடுகளோ எந்தவிதமான முன்விரோதங்களையும் மனதில் வைத்து கொண்டு உதவி செய்யாமல் மட்டும் இருந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இவையெல்லாம் எல்லோர் வாழ்க்கையிலும் நடக்கின்ற ஒரு விஷயங்கள்தான். உன்னை தேடி வருகின்ற நல்ல செய்திகளும் என் குழந்தையே, இது போன்று நீ செய்த பல புண்ணியத்தின் பலனாக தான் உன்னை தேடி வருகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஆபத்து ஏற்படும் பொழுது அவர்கள் அன்று இதை செய்தார்கள், என்னை அப்படி சொன்னார்கள், இப்படி சொன்னார்கள் என்று நினைப்பதை விடுத்து அந்த நேரத்தில் அவர்களுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது என்பதை மட்டும் புரிந்து கொண்டு அந்த உதவியை நீ செய்து கொடுக்க வேண்டும். அதுதானே மனித இயல்பு. என் தங்கமே, அதுதானே நீ புண்ணியத்தை சேர்ப்பதற்கான உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய வாய்ப்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதார ஒருவருக்கு செய்கின்ற உதவி நிச்சயமாக உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்ல பலன்களை
பலன்களை கொடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே. வெற்றி செய்தி என் பிள்ளையின் வாழ்க்கையில் என்றுமே தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாளும் என் பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டம் என்று நினைத்து என் பிள்ளை வாழ்க்கையில் ஒரு நாளும் என் பிள்ளை வாழ்க்கையில் கஷ்டம் என்று நினைத்து மனம் வேதனை படக்கூடாது. யார் உன் வாழ்க்கையில் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதை ஒருமுறை சிந்தித்துப் பார். யார் உன் வாழ்க்கையில் எதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதையும் ஒருமுறை சிந்தித்துப் பார். யாரெல்லாம் இதுபோல நாம் இப்பொழுது யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது, யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது, நாம் அடைந்த துன்பத்தை தானே அவர்களும் அடைவார்கள் என்பதை புரிந்து கொண்டால் என் பிள்ளைக்கு யாருமே வாழ்க்கையில் எந்த காயத்தையும் கொடுப்பதற்கு மனம் வந்து விடாது. நிச்சயமாக இது உனக்கான வாழ்க்கையாக எந்நாளும் உன்னோடு இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நீ அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்காக அங்கே காத்து கொண்டிருக்கிறது. மன சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலை உனக்கு. இதுபோல நாம் எப்பொழுதும் யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது, யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாது. நாம் அடைந்த துன்பத்தை தானே அவர்களும் அடைவார்கள் என்பதை புரிந்து கொண்டாலே என் பிள்ளைக்கு யாருமே வாழ்க்கையில் எந்த காயத்தையும் கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக இது உனக்கான வாழ்க்கையாக எந்நாளும் உன்னோடு இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, நீ அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக காத்து கொண்டிருக்கிறது. மன சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டே மனம் சந்தோஷமாக அந்த வாழ்க்கையை நீ அனுபவிக்க தயாராக இரு. உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை. அது என்னுடைய பொறுப்பு என் தங்கமே. என்னுடைய ஆசீர்வாதமும் அன்பும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.